திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி ஷெஃபர்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். என்னுடைய பெயர் எம்எல் குடியண்ணன், சேர்மன் ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாடப்பள்ளி. இம்மண்ணின் மைந்தர்களான திரு நாகராஜன், எம்எல் குடியண்ணன், மணி, டாக்டர் பன்னீர்செல்வம் ஆகிய நாங்கள் நால்வரும் இந்த மாடப்பள்ளி கிராமத்தை சுற்றியுள்ள 30 கிராமங்களில் ஆங்கில வழி கல்வி பள்ளி இல்லை என்ற ஒரு குறையை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிதான் இந்த ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியாகும். 1991ஆம் ஆண்டு 45 மாணவர்களுடன் ஆரம்பித்த பள்ளி இப்பொழுது சுமார் 2000 மாணவர்களை கொண்டு சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு வருடம் நீங்களாக 24 வருடங்கள் தமிழ்நாடு அரசு நடத்திய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 விழுக்காடும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 100க்கு 100 விழுக்காடும் பெற்று சாதனை புரிந்துள்ளது. முத்தாய்ப்பாக 2015-16ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு நடத்திய தேர்வில் மாநில அளவில் 500க்கு 498 எடுத்து 2வது இடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ள பள்ளியாகும். இந்த வெற்றிக்கு முழுக்க ஆசிரியர்கள் தான் காரணம். அந்த ஆசிரியர்கள் போற்றும் வகையில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள ஆசிரியர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு சீரும் சிறப்புமாக செயல்படுகிறார்கள் என்பதை இப்போது பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். திருப்பத்தூரில் எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு பெருமை மத்திய அரசால் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடல் டிங்கரிங் லேப் என்ற லேபை அமைத்து 20 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன் திரு கவியரசு என்பவர் 1330 குறள் நடுவர்கள் மத்தியிலே சிறப்பாக செய்து காட்டி எந்த அதிகாரத்தை கேட்டாலும் எந்த குறளை கேட்டாலும் தடுமாறாமல் சிறப்பாக வெற்றி கொடி நாட்டியுள்ளார். அவருக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரங்க மகாதேவன் அவர்களால் சிறப்பாக பாராட்டப்பெற்று கேடயம் வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் கவியரசு, ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் 1330 திருக்குறள்களை ஒப்புவித்ததற்காக தமிழ் வளர்ச்சி துறை மூலம் ரூபாய் 15,000 பரிசு தொகையை பெற்றுள்ளேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் எங்கள் பள்ளியில் மட்டுமே மத்திய அரசின் நிதித்துறை மூலமாக சுமார் 20 லட்சம் மதிப்பில் அடல் டிங்கரிங் லேப் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரோபோட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவை கற்றுத்தரப்படுகிறது. பல்வேறு இடங்களில் நடக்கும் ரோபோட்டிக்ஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் மூலம் பல வளர் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குகிறார்கள். எங்கள் பள்ளி கல்விக்கு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்திற்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மற்றும் ஸ்டேட் லெவலில் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை வென்றுள்ளார்கள் என்பதை இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக, நன்றாக படிக்கும் விதமாக எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் நானும் சேர்ந்து காலை 4 மணிக்கு அவர்களை எழுப்புவதன் மூலமாக பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு, பெற்றோர்களுடைய ஊக்கத்தோடு நாங்கள் அதை செய்வதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறந்த முறையில் படித்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய பள்ளியில் IAS, IPS தேர்வு எழுதுவதற்கு தயாராகும் மாணவர்களை 3ஆம் வகுப்பிலிருந்தே ஊக்கப்படுத்தி OMR ஷீட் மூலம் அவர்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு வைத்து அவர்களை சிறந்த கல்வியில், பொது அறிவிலும் சிறந்த மாணாக்கர்களாக நாங்கள் தயார்படுத்தி கொண்டுள்ளோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். விவசாயம் சார்ந்த ஏழை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நாங்கள் நிறைவான கல்வி தருகிறோம். மற்றும்
மாணவர்களுக்கு தாய் தந்தர் இல்லாத மாணவர்களுக்கு கட்டண சலுகை வழங்குகின்றோம். 3 குழந்தைகள் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு கட்டண சலுகை முழுவதுமாக வழங்குகின்றோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். எங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 முக்காடு எடுக்கும் மாணவர்களுக்கு தங்க காசு 1 கிராம் தருவதோடு ஆசிரியர்களுக்கும் தருகிறோம். அந்த வகையிலே சென்ற ஆண்டு 65 மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்களுக்கும் தங்க நாணயத்தை வழங்கியுள்ளோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இப்போ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு போக்குவரத்து வாகன வசதிகள் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டு மிகவும் எல்லோரும் அந்த வாகனத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய எதிர்கால திட்டம் என்னவென்றால், அடுத்த விரைவில் சிபிஎஸ்இ பள்ளியை ஆரம்பிக்கலாம் என்று எங்கள் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அது விரைவில் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். Hi, I am Divyashree M of class 12 studying in Shepherds Metric Higher Secondary School, Madapalli. We are giving much importance to sports and games. Every year we are conducting sports day in our school. Our school students participated in all zonal level, district level, state level competitions and won number of awards. There will be extracurricular sessions like yoga, karate, silambam, music, dance, art and craft on all Saturdays. வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ நாகராஜன். நான் இந்த பள்ளியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த பள்ளியை நாங்கள் 1993 நாங்கள் ஆரம்பித்தோம். வெறும் 40 குழந்தைங்களை வச்சு நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்னடான்னா 2000 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. 4 லட்சம் குழந்தைங்க படித்து வெளியில் போயிருக்காங்க, நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் பசங்களுக்கு ரொம்ப நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் கராட்டே, யோகா இதெல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். அப்புறம் சங்கீதம், மியூசிக்கு, டான்ஸு இதுவும் நம்ம ஸ்கூலில் கிளாஸ் இருக்குது பசங்களுக்கு. அதுவும் நாங்கள் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுலேயும் நம்ம பிள்ளைங்க மேல்படியாக வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம பள்ளியில் மாணவிக்கு இல்லாமல் இந்த ஊர் பெண்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்தோம், கிராஃப்ட்டு சொல்லி கொடுத்தோம். இப்போவும் இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் கிராஃப்ட்டு சொல்லித்தரோம். அப்புறம் அப்பப்போ ஐ கேம்ப்பு, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதெல்லாம் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம அந்த கேம்பஸ் எல்லாம் நடத்துகிறோம். வருஷம் நம்ம பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறோம். அதில் மாணவிகளே இல்லாமல் பெற்றவங்களும் பங்குபடுவாங்க. இதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசையும் வழங்கப்படும். Hi, this is J. Rahul Vetrivel of 12th standard. Our school is an ISO certified school and started in the year 1991 with 45 students. It has grown up little by little and now flourished enormously like a banyan tree. We have also achieved a feat by securing second position in Class 10 public examination. We also achieved 100% pass rate in Class 10 public examination and 100% pass rate in Class 12 public examination for 8 consecutive years with 80% average. என்னுடைய பெயர் மாலதி. நான் ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10 வருஷமாக முதல்வராக பணியாற்றிருக்கேன். கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல தரமான ஆங்கில கல்வி அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று மாணவர்களுக்கு யோகா, கராத்தே, நாட்டியம், சிலம்பம், செஸ் போன்றவை பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் எங்கள் ஸ்கூலில் நடத்துகிறோம். படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகளிலும் மற்றும் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் பன்னாட்டு உயர் பல்கலைக்கழகங்களிலும் பயின்று வருகின்றனர். மாணவர்கள் கம்ப்யூட்டர் துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கணினி பட்ட பயிற்சி வகுப்புகள் 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நடைபெறுகிறது. மாணவர்கள் இந்தியில் சரளமாகவும் பேசவும் எழுதவும்
திருச்சி தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபாவுடன் இணைந்து மாணவர்களுக்கு பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா போன்ற தேர்வுகள் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகின்றன. எங்கள் பள்ளி மாணவர்கள் பல மாவட்டங்களில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அதில் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மினிமம் மெட்டீரியல் கொடுத்து அவங்க எப்படியெல்லாம் படிக்க வச்சா எப்படியெல்லாம் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட்டு வச்சு அவங்க வெளியில் போகும்போது நல்ல மதிப்பெண் பெற்று தலை சிறந்த கல்லூரிகளில் அவங்க வந்து அட்மிஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனி கவனம் செலுத்தி அவங்கள சிறப்பாக பயிற்சி அளிக்கின்றனர். எங்கள் பள்ளியில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பயிலும் மாணவர்களுக்கு எல்இடி அதாவது டிஜிட்டல் மூலமாக பாடம் சொல்லித் தருகிறோம். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஜிகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், ஹிந்தி, மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக சொல்லித்தரோம். மாரல் வேல்யூஸ்க்கு இங்கே பீரியட் கொடுத்து முக்கியமாக அவங்களுக்கு அதில் அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரோம். அதே மாதிரி ஜிகே டெஸ்ட்டு வைக்கிறோம் வாரம் வாரம். இதனால் மாணவர்களுக்கு பொது அறிவு சார்ந்த அறிவு வந்து நிறைய வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் பள்ளியில் வந்து ஒவ்வொரு வருடமும் உலக சுற்றுச்சூழல் நாள், பன்னாட்டு யோகா டே, அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, கோகுலாஷ்டமி, இந்த மாதிரி எந்த சிறப்பான ஒரு பண்டிகைகள் வந்தாலும் அதை நாங்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு வருடமுமே கொண்டாடுவோம். எங்கள் ஸ்கூலில் மாணவர் நலனில் அக்கறை கொண்டு தேவையானவற்றை செய்து கொடுக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஷெப்பர்ட்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கடந்த 34 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அடல் டிங்கரிங் லேப் மத்திய அரசால் 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள மாணவர்கள் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.